சொல்றாரு தனத்துக்கிட்ட, உங்க 2 பேரையும் என் 2 கையால தூக்கிடுவேன்னு சொல்றாரு. தூக்குங்க பாப்போம் மாமா அப்படின்னு சொல்றாங்க. பொண்ணோட அம்மாவும் பாட்டியும் பாக்குறாங்க. இப்படி விடுங்க அப்படின்னு பொண்ணோட அம்மா சொல்றாங்க. அதனால நான் இறக்குறேன்னு சேது சொல்றாரு. அடுப்புல பால் வச்சிருக்கேன், போய் பொங்குதான்னு பாரு போ. கமல் சொல்றாங்க, நான் போய் பாக்குறேம்மா. நீ போகாத பிள்ளை, சுடரே போகட்டும். நீங்க பண்ணுங்க அத்தை, வாங்க போலாம். அடுப்புல பால் இருக்குன்னு சொன்னாங்களே, இல்லையே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுப்புல பால் வச்சிருக்கேன்னு சொன்ன, ஸ்டவ் கூட பத்த வைக்கல. ஒண்ணும் இல்லைன்னு எனக்கு தெரியும், உன்னை உள்ள வர வைக்கதான் அப்படி சொன்னேன். போய் சொன்ன மாமா கிட்ட போய் விளையாண்டுகிட்டு இருக்க. என்னையா அக்காவையும் தூக்கி காட்டுறேன்னு அவர் தான் சவால் விட்டாரு. இதுல என்ன இருக்கு? நீ உன் மூத்த மகதான் விவரம் இல்லாம இருக்கான்னா இவளையும் இந்த மாதிரிதான் வளர்த்திருக்க. உனக்கு என்ன மனசுல சின்ன குழந்தைன்னு நினைப்பா? கொஞ்சமாவது உனக்கு இங்கீதம் வேண்டாமா? இனிமேட்டு சொல்றேன் கேட்டுக்கோ, அவரை விட்டு 10 அடி தள்ளிதான் நீ நிக்கணும். அப்படியே நான் நிக்கணும்? வசந்தி சொல்றாங்க, இன்னொரு ட்ரிப் மாமாவை நீ தொட்டு பேசுறத பார்த்தேன், வெளுத்துருவேன். சேதுவும் தமிழும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்லப்பா அத்தை, உங்ககிட்ட விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க 3 பேர் இருக்காங்க. சிலரோட பேசுறேன் பேசலங்கிறது வேற. இப்ப சொல்றேன், என் அக்கா தங்கச்சி உறவுல இருக்கிறது 4 பேர். இதுல 4வது ஆளா என் தங்கச்சி உருவத்துல தனத்தை பாக்குறேன். தங்கச்சி கண்மணி உடம்பு சரியில்லாதவ. ஆஸ்பத்திரி போகணும்னா வீல் சேர்ல ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறது கஷ்டமா இருக்கும். நான் தான் அவளை தொட்டு தூக்கி கார்ல ஏத்துவேன். இந்த மாதிரி அவளும் என்கிட்ட உரிமையா பாசமா நடந்துப்பாக்கும். தனம் என்ன தொட்டு பேசுறதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாத தனம் என் கூட பிறக்காத தங்கச்சி மாதிரி. அவன் அத்தை விளையாட்டா பழகிட்டு இருக்கா. நீங்க வேற ஏதாவது சொல்லி மனசை கஷ்டப்படுத்திடாதீங்க. பாவம். உரிமையோட தொட்டு பேசுறது தாயா தந்தையா தங்கச்சியான்னு எனக்கு நல்லா புரியும் அத்தை. அதனால நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க வா. யார் சொன்னாலும் மாமா கிட்ட சிரிச்சு பேசாம இருக்க கூடாது, சரியாமா? மாமா நீங்க இம்புட்டு தூரம் சொன்னப்புறம் நாங்க எதுக்கு சொல்ல போறோம்? சந்திரா கிட்ட உங்க மாமியார் சொல்றாங்க, நமக்கு கிடைச்சிருக்க மாப்பிள்ள குணத்துல வசதியா இருக்காரு. மலரு அழுகுறாங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு அழுகுறாங்க. அதுல எங்க வீட்டுக்குள்ள எப்படி வந்தீங்க நீங்க? காரணத்தை சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்காரு. தமிழ் காஃபி குடிங்கன்னு சேதுவ சொல்றாங்க. சேதுவும் காஃபி குடிக்கிறாரு. நானா வரோம், கடை முடியும் போயிட்டு வந்துடுறோம். அத்தை என்ன வாங்கணும்னு சொல்லுங்க, நானே வாங்கிட்டு வந்துடுறேன். வீட்டு வந்த மருமகனை நாங்க எப்படி கடைக்கு அனுப்புறது? இங்கே இருங்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். என்னங்க கறிக்கடைக்காரர்கிட்ட சொல்லிட்டீங்களா? நான் சொல்லிட்டேன் வசந்தி. ஆனா சொல்றாங்க, அப்பத்தா தண்ணி வரல, மோட்டார் போட்டாலும் தண்ணி வரல. சொல்றாங்க, நேத்து கரண்ட் போனதுல மோட்டார் ரிப்பேர் ஆயிடுச்சு போல இருக்கு. தண்ணியில அம்மாவும் அக்காவும் குளிச்சுட்டாங்க. நான் என்ன பண்றது? போய் குடத்தை எடுத்துட்டு வா, நம்ம தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த ட்ரம்ம நிரப்புவோம். நிறைஞ்சாதான் இன்னைக்கு புலங்கறதுக்கு தண்ணி. வாதனம் பத்தா இருங்க. பத்தா நீங்க போவேனா, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் சொல்றாங்க. நான் வேணா உங்க கூட வரேன், நீ வர வேணாம் தமிழ், நீ ரெஸ்ட் எடு, நான் எடுத்துட்டு வரேன். இது தண்ணி எடுத்துட்டு வந்து ட்ரம்ம நிரப்புறாரு. இந்தியோட சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க பாட்டி கிட்ட. யாரு மாப்பிள்ள தம்பியா? ஆமாங்க அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. சொல்றாங்க, சும்மா சொல்லக்கூடாது, இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைச்சதுக்கு தமிழ் கொடுத்து வச்சிருக்கணும். ட்ரம்ம சேது நிரப்பிட்டாரு. கறி வாங்கிட்டு வந்தியா? ஆமாக்கா. ஆண்டி உன் கூட தானே வந்தா, அவன் ஆளக்கானோம். அவரு காய்கறி வாங்குறேன்னா பாலமேடு போயிருக்காரு அத்தை. நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வேலை வாங்கிட்டு இதுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கலா? எதுக்கு பதறீங்க? தண்ணி வரலன்னு சொன்னாங்க, அதனாலதான் தண்ணி எடுக்க போயிருந்தேன். இப்ப நான் தண்ணி நொப்பிட்டேன், போய் குளிமா. நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இது யாரு வீடு அத்தை? நம்ம வீடுதான். ஆனா நம்ம வீட்டுல நான் செய்யாம வேற யாரு செய்வாத்த? அவங்க சொல்றாங்க, வசந்தி கிட்ட ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளைக்கும் தமிழுக்கும் சுத்தி போடு, ஊருக்கண்ணே பற்ற போடு. நீங்க கண்ணு வசந்தி சொல்றாங்க. மெக்சிகோவின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.